ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க அவங்களோட கேனிஸ்டர் ஃபில்டர்ல உள்ள ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் வந்து எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ, அதுக்கான ஸ்பேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு நமக்கு வந்திருந்துச்சு. அத அவங்களோட கேனிஸ்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கோம். இந்த டேங்க்ல கேனிஸ்டர் ரன் ஆகாம கிட்டத்தட்ட 4 நாளா அப்படியே இருக்கு. ஸோ, அதான் இன்னைக்கு வேலையா இத மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். கேனிஸ்டருக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் பண்ண விட்டு பார்த்தேன். பம்ப் ரன் ஆகல. பட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம்னு கேனிஸ்டர கழட்டி பம்ப எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சது. உள்ள இருக்கிற அந்த இம்ப்ளர் மாட்டுற ஹோல் வந்து மெல்ட் ஆயிருந்துச்சு. இப்ப வந்து நம்ம பம்பையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நான் கம்பெனிக்கு கால் பண்ணி இதுக்கான ஸ்பேர் இருக்கான்னு நான் செக் பண்ணேன். பட் அவங்க வந்து இது நம்ம ஆர்டர் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அதுக்கான பிரைஸ் என்னன்னு கேட்டா, இந்த கேனிஸ்டருக்கு பாதி விலை சொல்றாங்க. ஸோ நான் கஸ்டமர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஓகே. அவங்க எனக்கு நீங்க புதுசே வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னு சொல்லி கம்பெனி கிட்ட கேட்டேன். நீங்க அத எனக்கு ரிட்டர்ன் போட்டுருங்க. நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்ட்டாங்க. ஸோ கஸ்டமருக்கு புது பம்ப் வர்ற வரைக்கும் இப்போதைக்கு நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம கையில இருந்த ஒரு கேனிஸ்டர தூக்கி அவங்க டேங்க்ல மாட்டியிருக்கோம். கைஸ் இதுக்கப்புறம் அந்த கேனிஸ்டர் நம்ம கைக்கு வந்ததும், இவங்க டேங்க்ல அத இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் அத கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.